ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், பாதுஷா ஜூஸியாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜூஸியாக அதே சமயம் ரொம்பவும் சாஃப்டாக, டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருக்குங்க. ஒரு ½ அன் ஹவர் இருந்தால் போதும், இது செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மைதா மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாவை வந்து ஜெலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, சமையல் சோடா சேர்க்குறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வேணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் சேர்க்குறதா தான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆயிலை. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு தொட்டிங்கன்னா உதிரியாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. மாவு வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, அதனால நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பாதுஷா வந்து சாஃப்டாக வரும். கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பாதுஷா வந்து ஹார்ட் ஆகிடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஜீரா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சேம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சக்கரை கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. சக்கரை பாகு வந்து லைட்டாக பிசு தன்மை வந்தால் போதும். சக்கரை கொதிக்க ஆரம்பித்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். இந்த மாதிரி கையில் தொட்டிங்கன்னா நம்ம ஆயில் தொட்டால் எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் ஆகும். பாருங்கள், லைட்டாக பிசு தன்மை இருக்குது. இதே போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆயில் தொடும் போது லைட்டாக பிசு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னாவே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கனாவே இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மாவை எடுத்துட்டு நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். மாவு வந்து சின்னதாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். நான் வந்து சின்னதாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா சாஃப்டாக உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டை விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பாதுஷாவும் அதே போல் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா உள்ளங்கையில் உருட்டிட்டு கட்டை விரலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பாதுஷாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் பாதுஷாவை சேர்த்துடணும். அதே மாதிரி சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க பாதுஷாவை. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சுட்டு பொரிச்சிக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் பாதுஷா நமக்கு பொரிஞ்சு வெளியே வரத்துக்கு. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா பாதுஷாவும் வெளியே எடுத்துடலாங்க. கொஞ்சம் பொறுமையாக பாதுஷாவை பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாமல் போயிடும், அப்புறம் ஊறாது சக்கரை பாகில். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு சூடான சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு வந்து சப்போஸ் ஆறிட்டு இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்க பாதுஷாவை சூடாக இருக்கிற சக்கரை பாகில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் ஒரு 2-3 டைம் வந்து திருப்பி விட்டுக்கோங்க சக்கரைப்பாகில். அதே மாதிரி சக்கரைப்பாகு வந்து ரொம்ப முறிய விட்டுட்டிங்கன்னா வந்து பாதுஷா மேலே வெள்ளையாக லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் சக்கரைப்பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் காமிச்ச மாதிரி லைட்டாக பிசு பண்ணி இருக்கும் போது எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. ½ அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் ஜீராலேருந்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக ஜூஸியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாவ், சூப்பரான பாதுஷா ஜூஸியாக சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்நாக் ரெசிபிஸும் நிறைய இருக்குங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.